ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா புளி மண்டி செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். அடுத்து கடுகு போட்டுக்கிடலாம், 2 உளுந்தம் பருப்பு போட்டுக்கிடலாம். கடுகு பொரியும், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் சேர்த்துக்கிடலாம். ஒரு 7 மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரத்தக்கமே பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக காயப்பொடி சேர்த்துக்கிடலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு 7 நிமிஷம் அளவு எடுத்துக்கோங்க, கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கவும் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி முதல் தண்ணி தூர ஊற்றிடுங்க. 2வது தண்ணியை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிடலாம். புளி மண்டி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு நல்லா தண்ணி மாதிரி வற்றி வச்சிடணும். வற்றி வச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க, ரெடி. சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காய்கறி இல்லாத நேரத்தை டக்குன்னு இந்த மாதிரி அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி என்னென்ன சேர்த்துருக்கேன்னு. சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள்.